ஹாய், இன்னைக்கு ஒரு நைட் ஸ்டடி தான் பண்ண போகிறேன். 10th ஸ்டாண்டர்டில் மீதி இருக்க 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஸ்டடீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் படிக்க போகிற சாப்டர் ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் தி பர்த் ஆஃப் நேஷனலிசம். இந்த சாப்டர் பார்க்குறதுக்கு 10 பேஜஸ் தான், ஆனால் ஆக்சுவலாக படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் சொல்கிறத விட ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ரிவால்வ்ஸ் அண்ட் அங்கே இருக்க டேட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே நிறைய அப்ரைசிங்ஸ், மூமெண்ட்ஸ், ரிவால்வ்ஸ், ரெபிலியன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாப்டரில் ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் படித்து மார்க் பண்ணி அண்ட் தென் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு முறை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அண்ட் தென் செகண்ட் டைம் ரீட் பண்ணும்போது மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸும் நேஷனலிசம் ரெண்டுமே சிலபஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பெசன்ட் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். இதில் நோட்ஸ் எடுக்கிற பார்ட்ஸ்ன்னு பார்த்தா ஃபராசி மூமெண்ட் அண்ட் முண்டா ரெபிலியன், கால் ரிவால்ட் அண்ட் வாஹாபி ரெபிலியன். இது மட்டும் நோட்ஸ் எடுத்தாலே இந்த பர்டிகுலர் பார்ட் கவர் ஆயிரும். அதர் பேராகிராஃபில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் தி கிரேட் ரெபிலியன். இதில் நோட்ஸ் எடுக்கிற பார்ட் வந்து தி ரிவால்ட் பற்றி, காசஸ் பற்றி அண்ட் தென் சிவில் ரெபிலியன் பற்றி எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பெசன்ட் ரிவால்ட்ஸ். இதில் 2 விஷயம் தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இண்டிகோ ரிவால்ட் அண்ட் இன்னொன்று டெக்கன் ராய்ட்ஸ். ஸோ ஈஸியாகவே இருந்தது. ஃபோர்த் சப்ஹெட்டிங் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதில் தான் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இதில் படிக்க வேண்டியது மிலிட்டன்ட் நேஷனலிசம், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இது வரைக்கும் படிக்கும் போதே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். பிகாஸ் இதில் நிறைய விஷயம் வந்து நம்ம பிரெயினில் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும், அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தது. இது வரைக்கும் படிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். சும்மா ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பலாம் பார்க்கல, ஒரு 10 minutes தான் பார்த்தேன். தென் ஃபிஃப்த் சப்ஹெட்டிங் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இதில் ஆல்ரெடி வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு. ஸோ ஆட் ஆன் மாதிரி தான் எனக்கு இதில் தோணுச்சு. இந்து முஸ்லிம் டிவைட், ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட், பாய்காட் அண்ட் சுதேஷி மூவ்மெண்ட் இருந்தது. அதுலேயும் மிலிட்டன்ட் நேஷனலிசம் பற்றி ஒரு பேரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக 6th டிவிஷன் வந்து ஓம் ரூல் மூவ்மெண்ட். இது அகைன் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கொஞ்சம் ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்க அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட், லக்னோ பேக்ட் அண்ட் தென் பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சாப்டரை நான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த சாப்டரை கம்ப்ளீட்டாக படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 hours ஆச்சு. படிச்சுட்டு நான் ஒரு 1 hour கிட்ட பிரேக் எடுத்தேன். ஒரு சாலிடான எக்ஸ்டெண்டட் பிரேக். அந்த பிரேக் அப்புறமா நான் ஃபைனல் சாப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 10th ஸ்டாண்டர்டோட ஃபைனல் சாப்டர் வந்து நேஷனலிசம், காந்தியன் ஃபேஸ். இது பார்க்குறதுக்கு தான் வந்து ஒரே ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி இருக்கும். பட் அந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அண்ட் உள்ளே கொடுத்துருக்க கான்டென்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப வாஸ்ட் அண்ட் ட்ரையாக ஃபீல் ஆச்சு. இதில் நிறைய நிறைய மூமெண்ட்ஸ். ஆக்சுவலி இது படிக்கும் போது நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது படிச்சது கூட படிக்கலாமான்னு யோசித்தேன். இது எல்லாமே ஒரு மாதிரி வந்து டுகெதராக எனக்கு பிரெயினில் உட்காரவே இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் படித்தேன். இனிஷியலி எல்லாமே படிக்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸை போட்டுக்கல. அண்ட் மொத்தமாக இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 hours ஆச்சு. இந்த சாப்டரில் இருக்கிற ஆல்ரெடி இருந்த சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி தான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் காந்தி அண்ட் தென் காந்திஸ் ஏர்லி சத்தியாகிரகா. அதுக்குள்ளேயே இந்த ஜாலியன் வாலாபா மஸ்கார், காலிஃபெட் மூமெண்ட் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்டிவிஷனில் ஃப்ளோ சார்ட்டில் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட், நேரு ரிப்போர்ட். இதில் நேரு ரிப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் ஒரு தடவை ஏதோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி படிச்சுக்கிட்டேன். சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட், சோஷியலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்டர் தி கவர்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அண்ட் ஃபைனலாக டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். இதுலேயே குவிட் இந்தியா மூவ்மெண்ட் கீழே வந்து ரோல் ஆஃப் சோஷியலிஸ்ட், பீப்புள்ஸ் ரெஸ்பான்ஸ், டூ ஆர் டை, அதுக்கப்புறம் கிறிஸ்ப் மிஷன் எல்லாமே கவர் ஆயிரும். ஃபைனலி இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த 2 சாப்டரும் படிக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 hours ஆச்சு, எக்ஸ்க்ளூடிங் பிரேக்ஸ்லாம் சேர்த்து ஒரு 6.5 hours ஆயிடுச்சு. நாளைக்கு ஸ்டடி விலாகில் பார்க்கலாம். உங்கள் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள்.